இந்த தேங்காய் பதிலாங்க இந்த தோப்பில் மட்டும் தான் இப்படி காய்க்கும் இந்த மண்ணுக்கு. தென்காசியில் தோட்டம் பார்த்துட்டு இருக்கீங்களா? தனி கிணறு, ஃப்ரீ சர்வீஸ், சின்ன இடம், 1 ஏக்கர், வெறும் 1 ஏக்கர் 4 சென்ட் இடம். மொத்தமே எவ்வளோ தெரியுமா? 59 லட்சம் ரூபாய்க்கு மொத்த இடமும். வாங்க இடத்த பூரா பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா கிணறு, ஃப்ரீ சர்வீஸ், செட் ரூமு, இந்த வாழை போட்டிருக்குது, தென்னை மரம், சின்ன சின்ன கன்று, ஒரு 3 வயசு கன்று ஃபுல்லுமே நம்ம கன்று தான். இங்கோட மாப்பிள மொத்தம் ஒரு 80 தென்னை மரம் நிற்கும். மரங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். தென்காசி குத்துக்கல் வலசையிலேருந்து ரொம்ப பக்கம். குத்துக்கல் வலசை ரவுண்ட் ஐடி ரூமுக்கு ரவுண்டானதுலேருந்து 2 கிலோமீட்டர் வந்தால் போதுங்க. லொக்கேஷன் கரெக்டாக சொல்ல முடியேன், கால் பண்ணி இடத்த வந்து பாருங்கள். மரத்தை காட்டுமாப்பில், ஒவ்வொரு மரத்தையாக காட்ட போகிறேங்க. ஒரு 80 மரம் இன்னைக்கு, 80 மரத்தையும் காட்ட போகிறோம். எப்படி காய்ச்சிருக்குன்னு காட்டுமாப்பில். அடுத்து இந்த மரத்தை காட்டு. இந்த மண்ணுக்கு எப்படி காய்ச்சிருக்கு, தண்ணிக்கு எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த எம்டியாக கிடக்குது ஃபுல்லும் நம்ம இடம் தான். இந்த மரத்தெல்லாம் பாரு, என்ன அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லும் இப்போ இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்க இடம் ஃபுல்லும் நம்ம இடம் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படிங்க வாங்க. எல்லா மரமும் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இது இந்த வாழை போட்டிருக்குது, வாழைக்குள்ளே தென்னை மரம் வச்சுருக்குது நம்ம இடம் தான். ஒரு இந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்குது, ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. அந்த மைனஸை கடைசி சொல்லுவேன். பாருங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சின்னா அந்த இடத்த எடுங்க. இந்த குளத்து தண்ணி எல்லாமே வரும். கிணத்துல எப்பவும் தண்ணி நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும் தண்ணி. அதான் மெயின், குடிக்க நல்லாயிருக்கும். தென்காசி தண்ணி, தென்காசி காற்று உங்களுக்கு வேணுமா? இந்த மரங்கள் ஃபுல்லும் நம்ம மரம் தான். ஏன்னா காய்க்க ஆரம்பிச்சிட்டு, இது கூட சேர்ந்த மரங்கள்லாம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு. அப்படியா பார்த்தீங்களா? ஒரு ஏன்னா நாட்டு மரத்தை பொறுத்த வரைக்கும் 3 வயசுக்கு மேலே காய்க்க ஆரம்பிச்சிடும். நிரந்தரமாக காய்க்கணும்னா ஒரு 5 வருஷம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 2.5 வயசு 3 வயசு கன்று தான். இது கூட சேர்ந்த மரங்கள் தான் எல்லாமே டப்புன்னு காய்க்க ஆரம்பிச்சிருங்க. இங்கே மாப்பிள்ள இந்த மரத்தை காட்டு. இது நம்ம மரம் தான். எப்படி காய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். 1 ஏக்கர் 4 சென்ட். அப்படி காயோட திடரு நல்லா இருக்குங்க இந்த மண்ணுக்கு. இந்த பக்கத்து தோட்டத்தில் ஃபுல்லுமே இதே மாதிரி தான் இருக்குது. இந்த காய்ப்புங்க வாங்க, என் கூட வாங்க. ஃபுல்லுமே வாழை போட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. 1 ஏக்கர் 4 சென்ட். இந்த வரப்புக்கு இங்கே இருக்கிறது ஃபுல்லும் நம்ம இடம் தான். வரப்புக்கு இங்கே இருக்கிறது ஃபுல்லும் நம்ம இடம் தான். பக்கத்து தோட்டத்தில் அண்ணாச்சி தேங்காய் வெட்டிக்கிட்டு இருக்காரு. ரெடி அண்ணாச்சி? எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா மரமும் ஒரு 80 மரம் நிற்கினா 80 மரமும் இப்படி தாங்க இருக்குது. ஒரு இதேமாரி சைஸு மரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு கண்ணாக இருக்கும். 10 வயசு மரம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 மரம் நிற்கும். ஒரு 3 வயசு கண்ணு ஆயுசுக்கும் உங்களுக்கு காய்க்கும். அதனால சொல்லுது இளநீ போட்டு விற்கணும். இளநிலாம் இப்போ டிமாண்டு, ஹை டிமாண்டு. எடுத்து சொந்தத்துக்கு வச்சாலே போதும். தென்னை மரம் இது ஃபுல்லும் நம்ம இடம் தான். இது 1 ஏக்கர் 4 சென்ட் இடம். குத்துக்கல் வலசை ரவுண்டானத்துக்கு மேக்க, கரெக்டாக ஊருக்கு மேக்க. தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு இங்கே எங்கேயும் வீடெல்லாம் வச்சுருப்பீங்க. ஒரு சின்ன தோட்டம் ஊர் பக்கத்துலேயே காட்டிங்க. நிறைய தம்பி கேட்டிங்கன்னா தென்காசின்னு பேர் வச்சுருக்க, வெளியே பூரா தோட்டத்தை போடுறதா இங்கே கண்ணிலே காட்ட முடியாப்பாங்க. இங்கே வாங்க, இதுக்கு மேலே ஒரு தோட்டத்தை காட்ட முடியுமா? இவ்வளோ ஒரு செழிப்பு. தண்ணி எப்பவும் கிணத்துல மேலே தான் கிடக்கும். ஏன்னா குளத்து தண்ணி பக்கத்தில் போய்கிட்டே இருக்கனால ஊற்று நல்லாயிருக்கும். வாங்க காட்டுது. இது ஃபுல்லும் நம்ம இடம் தாங்க எல்லாமே. இது வந்து குளத்து வாய்க்கா. வாய்க்கா பார்த்தீங்களா? குளத்து வாய்க்கா. இதில் தண்ணி பெரும்பாலும் போய்கிட்டே இருக்கும். இப்போ தான் தண்ணி போகல. வாங்க வாங்க, அங்கே ஓடி அந்த சைடு வாய்க்காலில் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இதுவும் நம்ம இடம் தான், இதுவும் நம்ம இடம் தான். இந்த மரத்தையும் காட்டுமாப்பில. இது வந்து பக்கத்து தோட்டத்து மரம், நம்ம மரம்னு நினச்சிக்கிட்டாங்க. எதுக்கு நான் பக்கத்து தோட்டத்து மரத்தெல்லாம் காட்டுதோம்னா, அந்த காய்ப்பு இந்த மண்ணுக்கு செழிப்பாக இருக்குது. நல்ல செம்மண் தான். செம்மண்ணிலே அடர்த்தியான செம்மண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கருங்கருன்னு ஒரு செம்மண், அந்த மாதிரி செம்மண். அவ்வளோ இந்த மரத்தையும் காட்டு, சூப்பராக இருக்கு பாரு. கோடி நின்று காட்டு, கோடி நின்று இந்த மரத்தை காட்டுவோம்ல. லைட்டாக ஒரு சூம் பண்ணு, எப்படி காய்ச்சிருக்கு பாரு. ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ மரமும் காய்ச்சிருக்கு. அங்கே ஒரு சூமை அந்த மரத்துக்கு. அதான் குத்து குத்தாக காய்ச்சிருக்குல்ல, நல்லா காய்ச்சிருக்கு. வாழை எதுனாலும் போடலாம். இங்கோடி வா. ஆனால் இப்போ அந்த சைடு பார்த்தது வந்து நம்ம மரம் தான். இந்த சைடு பார்க்கறது வந்து வேற ஆள் மரம், பக்கத்து தோட்டத்து மரம். சரியா? அதனால் இங்கோடி பாருவோம். அப்படில இந்த மண்ணுக்கு அவ்வளோ மரமும் இப்படி தான் காய்ச்சிருக்கு. ஆச்சரியமாக தான் இருக்குது. எல்லா மரமும் 10 மரம் நிற்கினா 10ல் 9 மரம் இதேமாரி தான் காய்ச்சிருக்குங்க. எல்லா மரமும், ஒரு மரம் 2 மரம்லாம் இல்லை. மண்ணுக்கு தண்ணிக்கு அவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குது.
இங்கே வாங்க வாங்க, இங்கே பாரு அடிச்சுட்டு எப்படி இருக்கு பாரு மாப்பிள்ள. இல்லை சின்ன வயசு தான், அருவா மட்டும் எடுத்து வந்தீங்கன்னா போதும், அப்படி வெட்டி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க, வெறும் 3 வயசு கண்ணு தான். எல்லாமே இதே மாரி தான் இருக்குங்க. வாங்க இப்படி காட்டு மாப்பிள்ள. எல்லாமே இனிமேல் தான் காய்க்க ஆரம்பிக்கும். காய்ச்சிட்டுனா நோட்டை அள்ளிடலாம் சாக்கில். இங்கோடி வாங்கப்பல, இளநி தான் இவ்வளோ காலத்தில் ரேட்டு. இங்கோடி பாரு, இங்கோடி பாருங்க. எல்லாமே இது வர நம்ம இடம், இது வர நம்ம இடம் தான். நீங்கள் தான் ராஜா. அந்த இடத்த எடுத்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து வரப்பு பாதை ஒரு 50 அடி கரெக்டாக தார் ரோட்டு வர வரப்பு பாதை. எப்படி என்னாச்சு வேலை நடக்கா? நடக்கட்டும். அப்படியே மாப்பிள்ள, இதில் இருந்து கவனமாக பாருங்கள். இதுதான் ஒரு சின்ன மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எங்கள் தோட்டமும் இதே மாதிரி தான் இருக்குது, வரப்பு பாதை தான், அது பிரச்சனை கிடையாது. வாங்க, இதில் இருந்து அது வரப்பு பாதை கரெக்டாக ஒரு 50 தார் ரோடு வந்து விட்டது. இது பார்த்தீங்கன்னா குளத்து வாய்க்கா, நல்லா இவ்வளோ. இந்த சைடும் வாய்க்கா தான், இந்த சைடும் வரப்பு தான். அப்படியே எடுத்துருமா படம் ஃபுல்லையும் காமிச்சா தான் அங்கே வர தெரியும். நம்ம இடத்துலேருந்து இங்கே வர தெரியும். கட் பண்ணிடாத, கட் பண்ணோன்னா புரியாது. இது பார்த்தீங்கன்னா குளத்து தண்ணி போய்கிட்டே இருக்குங்க. பெரும்பாலும் குளத்து தண்ணி போய்கிட்டே இருக்கும். குளத்து தண்ணி இங்கே வாங்க. இது தார் ரோடு. இவ்வளோதான், ஒரு 50 மீட்ரு, 50 மீட்டரா 50 அடி, 50 to 100 அடிக்குள்ளே தான் இருக்கும். மீட்ரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். வந்து பாருங்கள், பிடிச்சாடுங்க. நல்லா சுற்றி ஃபுல்லும் தோட்டம் தான். தேங்காய்லாம் பாருங்கள், நல்லா இந்த மண்ணுக்கு நல்லா வரும். எடுத்துருக்கீங்களா? அதனால் வாங்க, இடத்த பாருங்கள், பிடிச்சுன்னா எடுங்க. நல்ல இடம்.